வளர்பிறை அஷ்டமி திதி என்பது சிவபெருமானின் உக்கிர வடிவமான ருத்ரனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. எனவே இது ருத்ராஷ்டமி என்றும் அழைக்கப்படுகிறது. அஷ்டமி திதி பொதுவாக பைரவருக்குரியது என்றாலும் வளர்பிறையில் வரும் இந்த அஷ்டமி திதியானது சிவபெருமானின் அம்சமான செல்வத்தை வாரி வழங்கும் வடிவமான சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவதற்கு தனிச்சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்தச் சிறப்பு வாய்ந்த நாளில் செய்யப்படும் வழிபாட்டால் ஒருவருடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள அனைத்து தடைகளும் விலகி தங்கம் மற்றும் செல்வம் பெருகி அவர்களின் நிதிநிலை உயரும் என்பது உறுதியாகும். கால பைரவர் தோன்றியதற்கான முக்கிய புராண காரணம் படைப்புக் கடவுளான பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை போக்குவதே ஆகும். ஒரு காலத்தில் பிரம்மா சிவனைப் போலவே 5 தலைகளைக் கொண்டிருந்தார். இதனால் தன்னைவிட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்ற ஆணவம் அவருக்குள் ஏற்பட்டது. ஒருமுறை தேவர்கள் கூடிய சபையில் வேதங்களும் விஷ்ணுவும் சிவபெருமானே அனைவரிலும் உத்தமமானவர் என்று கூறிய போதும் பிரம்மா அதை ஏற்கவில்லை. மாறாக உடலெங்கும் சாம்பல் பூசி பாம்புகளை அணிந்து திரியும் சிவனை நிந்தித்து பேசினார். பிரம்மாவின் இந்த அகங்காரம் நிறைந்த பேச்சைக் கேட்டு கோபம் கொண்ட சிவபெருமான் அந்த கோபத்தின் விளைவாக ஒரு பெரும் ஒளி வெள்ளத்தில் பயங்கரமான உருவத்துடன் ஒருவரை தோற்றுவித்தார். இவரே கால பைரவர் ஆவார். தோன்றிய மறுகணமே கால பைரவர் பிரம்மாவின் ஆணவம் நிறைந்த 5வது தலையை தன் நகத்தால் கிள்ளி எறிந்து அந்த கபாலத்தை தன் கைகளில் ஏந்தினார். இதன் மூலம் பிரம்மாவின் அகங்காரம் அழைக்கப்பட்டது. பின்னர் சிவபெருமானால் பைரவர் காலத்தை காக்கும் கடவுளாக கால பைரவர் நியமிக்கப்பட்டார். இவர் பக்தர்களின் பாவங்களைப் போக்கி தீய சக்திகளையும் தடைகளையும் அழைக்கும் பொறுப்பை ஏற்று உலகை இன்றும் காத்து வருகிறார். படைப்புக் கடவுளான பிரம்மா உலகை படைக்கும் பணியைத் தொடங்கிய போது தான் உருவாக்கிய சனகாதி முனிவர்கள் போன்றோர் உலக இன்பங்களை நாடாமல் துறவறம் பூண்டதைக் கண்டு கடுமையான ஏமாற்றமும் கோபமும் கொண்டார். அந்த கோபத்தின் உக்கிரமான நெருப்பினால் முவுலகமும் விழுந்தபோது பிரம்மாவின் கோபத்தால் வளைந்த புருவங்களுக்கு இடையில் இருந்து பகல் சூரியனைப் போன்ற ஒளியுடனும் ஆவேசத்துடனும் ஒரு உருவம் தோன்றியது. அந்த உக்கிரமான வடிவமே ருத்ரன் ஆவார். ருத்ரன் தோன்றிய உடனேயே உரத்த குரலில் அழத் தொடங்கினார். இதைக் கண்ட பிரம்மா, ஏன் அழுகிறாய் என்று கேட்க, எனக்கு ஒரு தனிப்பெயர் வேண்டும் என்று ருத்ரன் கோரினார். அழுகை சமஸ்கிருதத்தில் ருதனம் காரணமாக தோன்றியதால் பிரம்மா அவருக்கு ருத்ரன், அழுபவர் துன்பம் நீக்குபவர் என்று பெயரிட்டார். ருத்ரன் மேலும் 7 முறை அழுததால் பிரம்மா அவருக்கு பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, பீமன், உக்ரன், மகாதேவன் உள்ளிட்ட 7 பெயர்களை வழங்கி அவர்களை அஷ்ட ருத்ரர்களாக பிரித்தார். வேதங்களின்படி இந்த ருத்ரன் புயலின் கடவுளாகவும் அழிக்கும் சக்தியாகவும் அதே சமயம் நோய் நீக்கும் வைத்தியராகவும் போற்றப்படுகிறார். சில வேதப் பாடல்களில் இவர் அக்னி தேவனாகவும் கருதப்படுகிறார். ருத்ரனாகிய சிவபெருமானின் கோபத்தினால் உலகைக் காக்கும் பைரவர் இந்த அஷ்டமி திதியில் தோன்றியதால் இந்த நாள் ருத்ராஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் பைரவரை வழிபடுவது ஆணவம், கோபம், வறுமை மற்றும் அனைத்து தடைகளையும் நீக்கி செல்வத்தையும் அமைதியையும் பாதுகாப்பையும் தரும். மாலை வேளையில் பிரதோஷ காலம் சிவன் கோயிலில் எழுந்தருளியுள்ள பைரவருக்கு செவ்வாடை, செவ்வரளி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வணங்குவது உங்களுக்கு சகல செல்வங்களையும் பெற்றுத் தரும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உள்ள சொர்ண பைரவரும் செல்வச் செழிப்புக்காகவே பிரதானமாக வணங்கப்படுகிறார். வளர்பிறை அஷ்டமி அன்று மாலை பிரதோஷ காலத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை மனதார வேண்டி சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது செல்வச் செழிப்பு அளிக்கும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஆபதுத்தாரணாய ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் அஜாமளபந்ததாய லோகேஸ்வராய ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய மம தாரித்ரிய வித்வேஷனாய மகா பைரவாய நமக. ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம். பொருள்: சக்தி மற்றும் செல்வ வடிவமான பைரவரே, அனைத்து ஆபத்துக்களில் இருந்தும் எங்களைக் காப்பவரே, உலகை ஆளும் தலைவரே, பொன்னையும் செல்வத்தையும் ஈர்த்து அருள்பவரே, என்னுடைய வறுமையை ஒரு பகையாக கருதி அதை வேறறுப்பவரே, மகா பைரவ பெருமானே, உம்மை வணங்குகிறேன்.
பைரவர் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் நன்மை பயக்கும். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்ஹாத்காய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரசோதயாத். பொருள்: ஓம் பைரவ மூர்த்தியை நாங்கள் அறிவோமாக. மும்மூர்த்திகளின் அம்சமாக விளங்கும் அவரை தியானிக்கிறோம். செல்வத்தை ஈர்க்கும் அந்தச் சொர்ண ஆகர்ஷண பைரவர் எங்கள் புத்தியைத் தூண்டி எங்களை சரியான பாதையில் வழிநடத்தி அருள் புரிவாராக. வளர்பிறையில் வரும் அஷ்டமி திதியானது சொர்ணம், தங்கம் மற்றும் அக்ஷயம், குறைவில்லாதது என்றும் வளர்வது என்ற பொருள்படும் சொர்ணாக்ஷய அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இந்தச் சிறப்பு வாய்ந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானின் அம்சமும் செல்வத்தை வாரி வழங்கும் வடிவமுமான சொர்ண ஆகர்ஷண பைரவரை உரிய மூல மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவது பக்தர்களுக்கு குறைவில்லாத அல்லது என்றும் வளரும் செல்வத்தை வழங்கும்.